துர்காய் இன்னைக்கு நம்மளுக்கு மேஜர் ஒர்க் எதுவும் கிடையாது. ஷோல்டர் ட்ரை மட்டும்தான் ட்ரை பண்ணுவோம். நாளைக்கு தான் நம்மளுக்கு ஸ்பாட். ஏன்னா நேற்று நம்ம பெஞ்ச் போட்டோம், ஆக்சரிஸ் ஒர்க் அவுட் எதுவுமே போடல. ஸோ அதனால ஷோல்டர் ட்ரைஸ் அப்பு நேற்று ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். பட் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு, அதனால பண்ண முடியல. ஏன்னா எனக்கு முடிக்கிறதுக்கே டைம் லேட் ஆயிடுச்சுன்னா அதை முடிச்சு நான் வீட்டுக்கு போனா எனக்கு 11 மணி ஆயிரும். அதுக்கப்புறமா எனக்கு ட்ரெயினும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. ஸோ நான் அப்படியே வீட்டுக்கு போனாதான் ஏதாவது பண்ண முடியும். ட்ரெயின் பிடிச்சி வீட்டுக்கு போக முடியும். இல்லைன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா எங்கள் வீட்டில் என்னை கொத்திடுவாங்க. கொத்துனாங்கன்னா நான் ஜாலி. எங்கள் பாட்டி தான் தனியாக இருப்பாங்க அவங்க, அதனால எனக்கு அது ஒத்து வராது. ஏன்னா அவங்க சின்ன குழந்தை மாதிரி. நம்ம எப்படி சொல்றேன், வயசாக எல்லாரும் ஆறது தானே. அவங்க அப்படி ரொம்ப, நான் எப்படி சின்ன வயசுல எப்படி இருந்தனோ அதே மாதிரி இப்போ எண்ணி பாக்குறாங்களா, அது கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி இருக்கும். பட் ஒன்னே ஒன்று சொல்றேன், இருக்கிற வரைக்கும் அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. அவங்க எல்லாம் இல்லைன்னா அப்புறமா வழி அப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா என் கிராண்ட்பா, நான் when I was studying 4th I lost my grandpa. அப்பத்துல இருந்து நான் இப்போ வரைக்கும் என் கிராண்ட்பாவை நினைக்காத நாளே கிடையாது. ஏன்னா என் கிராண்ட்பா என்ன, எங்க கிராண்ட்மா கூட என்ன திட்டிருக்காங்க. பட் மை கிராண்ட்பா நெவர் யூஸ் டு டாக் அபவுட், எதுவுமே பேச மாட்டார் என்னை பத்தி. சிங்கிள் வேர்டு கூட திட்டினது கிடையாது. வாப்பா இங்க வா, வாப்பா இங்க போ அப்படின்னு தான் கூடுவாங்க. பட் என்ன பண்றது, என் கிராண்ட்பா எல்லாம் பாத்தீங்கன்னா 6 feet டால். கையை பிடிச்சின்னு வச்சுக்கோங்களேன், நான் 4th படிக்கும் போதே அவங்க 2 விரல தான் என்னால கையில பிடிக்க முடியும். மொத்த விரலையும் பிடிக்க முடியாது, ஏன்னா அவ்வளவு பெரிய கை. சும்மா இழுத்து ஒரு அப்பு அப்புனாங்கன்னா கண்ணைங்க தான் திரும்பிக்கும், அந்த மாதிரி இருக்கும் பெரிய கை. என்ன பண்றது, சுகர் பேஷண்ட். காலில் வந்து ரைட் லெக்ல கடைசி சுண்டு விரல், அப்புறமா அந்த 2 விரல் வரும் தெரியுமா, அந்த 2 விரல் வந்து பிளாக் ஆகி அழுகி போய் புண்ணாயிடுச்சு. அப்புறமா அதை சரி பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்து லைக் 1 வீக்ல கிராண்ட்பா வந்து எங்க பெரியம்மா வீட்டுல இறந்துட்டாங்க. அது எனக்கு ஒரு கெஸ்ட் அடின்னா அது ஒண்ணு. ஏன்னா எனக்கு அப்ப தெரியாது அவங்க போனாங்கன்னா எங்க போவாங்க அப்படின்ற அந்த ஏஜ்ல எனக்கு தெரியாது. ஏன்னா சின்ன பையன் தானே, நான் இது வரைக்கும் யாரையும் அடக்கம் பண்றதும் பார்த்தது கிடையாது, யாரும் டெத்து வீட்டுக்கும் போனது கிடையாது. எங்க அம்மா பயந்துருவாங்க, கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டில் ஏதோ ஒன்று நடந்துருச்சு, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. நான் சின்ன பிள்ளையாட்டம் இங்கே அங்கே உட்காந்துக்கிட்டு எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க, நான் மட்டும் இங்கே அங்கே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கேன். அப்புறமா தான் எங்கள் அம்மா அந்த ஜனாதா தொழுவுன்னு வைப்பாங்க. லைக் அவங்க அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் பண்ணுவாங்க. அவங்கள மசூதியில் வச்சு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ தான் எனக்கே தெரியும் யூ ஆர் நாட் கோயிங் டு சி ஆர் கிராண்ட்பா எனிமோர் அப்படின்ட்டு. அது வரைக்கும் எனக்கே தெரியாது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் பார்க்குறேன், இதுதான் ஜனாதா தொழுவை, இதுதான் அப்படி இப்படி. அப்புறம் எப்படி எனக்கு தெரியும். சரி அது வேண்டாம், மார்னிங்கே சோக கதை பார்க்க வேண்டாம், இதுக்கு போயிடலாமா. காலையிலே ஒரு சோக கதையோட ஆரம்பிச்சனும். சாரிப்பா, எவனாவது ஏதாவது பண்ணிங்கன்னா மன்னிச்சுக்கோங்கடா, நான் வேணும்னு சொல்ல, இதான் மனசுல பட்டு சொல்லிட்டேன்டா. சரி நம்ம மாமா பண்ணுவோம். ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? Okay. Start with pull-ups.
இல்லை எனக்கு வேணாம், நான் ஆல்ரெடி ஸ்மூதி குடிச்சிட்டு வந்தேன், வாந்தி வந்துடும் ரொம்ப லோட் பண்ணா. ஓகே, ஸ்டார்ட் அப் வித் புல்லப்ஸ். பிகாஸ் எனக்கு கையில் கிரிப்பே கிடையாது, அதனால் டெட்லிஃப்ட்க்கு புல்லப்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். புல்லப்ஸு எல்லாருக்கும் செட் ஆகாது, ஒரு சில பேருக்கு செட் ஆகும். ஒரு சில பேர் ஸ்டாக் புல் பண்ணிக்கலாம். டெட்லிஃப்ட் கிரிப் இல்லைன்னா ஸ்டாக் புல் எடுத்துகிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் to 40 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ட்ராப் பண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். எனக்கான ஸ்டாக் புல் செட் ஆகலை, நம்ம கை சின்னது, என் கிராண்ட்பா சைஸுக்கு இல்லை, கை குட்டி கை தான் நமக்கு. பார்த்தாங்க உள்ள பூரா ட்ரைசப் போகுது. Okay, start up with 40s. Okay, good. 12 reps at 5. தெரியாத பசங்க யாராவது எடுத்து போயிருப்பாங்க, நான் புதுசாக யாராவது பசங்க வந்துருப்பாங்கல்ல. இதுலயே போட்டு பழகிட்டு நம்மளுக்கு பென்சில லோடு கரெக்டா இருந்தா போதும், நான் வேற எதுலயும் நம்ம பாக்குறது இல்ல, அது ஒண்ணுதான் ஒரு எப்படியா போடுறது. Okay, one more set.
Yep. ஷோல்டர் போட்டால் அதுக்குள்ள ட்ரைசப் பம்ப் ஆயிடுச்சு. குட். நான் ஒரு லிட்ரலி ஒரு 1 வீக்காக சைடு ஒர்க் அவுட் ஒழுங்காக போடல. என்னன்னு தெரில, இந்த ஆர்ம்லேருந்து இந்த ஷோல்டர்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள எலும்புக்குள்ளே வலிச்சுது காஸ்டியூம் போட்டால். சரி என்னடா இது தலைவலி அப்படின்னு நான் சைடு ஒர்க் அவுட் போடவே இல்லை. விட்டோன்னே இப்போ பெயினும் தெரில, காஸ்டியூம் ஏற்றினாலும் பெயின் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு நார்மலாக பெஞ்ச் போட்டாலே என்னன்னு தெரியாது, இந்த பாயிண்ட், இந்த ட்ரைசப் இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டை பயங்கரமாக அடிக்கும். அப்போனா நம்ம ஒழுங்காக ரெக்கவரி கொடுக்கல, ரெக்கவரி மேஜர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணியாச்சு. சரி ரைட்டு விடுங்க. லேட்டரல் ரைஸ். லேட்டரல் ரைஸில் நான் நிறையா பேரை பார்த்துருக்கேன். எல்லாரும் அவங்களுக்கு மிஸ்டேக்காக தெரியுமா தெரியாதான்னு தெரில, பட் நான் சொல்கிறேன். என்னன்னா எல்லாரும் லேட்டரல் ரைஸ் வந்து நீங்கள் ஒன்று லேப் மேலே வச்சிடுறீங்க ஃபஸ்ட்டு, இன்னொன்று ஃப்ரண்ட்டில் நிப்பாட்டிட்டு இங்கேருந்து மறுபடியும் புல் பண்ணுறீங்க மேலே. அப்படி பண்ணாதீங்க. லேட்டரல் ரைஸ்னால் உங்கள் பாடியிலேருந்து இந்த கேப்லேயே தான் இருக்கணும். இங்கேருந்து இந்த வேரியேஷனில் புல் பண்ணுங்கள் மேலே. இப்படி போடுங்க. நீங்கள் இப்படி போடுறத விட இப்படி போடுறது பெஸ்ட்டு என்ன கேட்டால். ஏன்னா உங்களுக்கு லேப்லேயும் விழாது, அதே மாதிரி உங்கள் சைடு டெல்ஸும் நல்லா ஃபோக்கஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதே மாதிரி லேட்ரல் ரைஸில் மேலே ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணாமல் போன வேகத்தில் கீழே இறக்காதீங்க. ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணுங்க, இன்னும் உங்களுக்கு க்ரோத் நல்லா தெரியும். ஓகே. ஓகே. Come on. 2 more. Done. Let's move to strugs. Strugs கேபிளில் போடலாம், நல்லாயிருக்கும். ஓகே.
Done. Triceps. Start with skull crushers. Pressing மூமெண்ட்டுக்கு இது ஒரு நல்ல ஒர்க் அவுட்னு கேட்டா ஏமா மண்டையில நச்சுற போகுது. ஓகே, ஸ்கல்டர்ஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஒர்க் அவுட்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்ட் அப்போ ஃபினிஷரோ ஸ்கல்டர்ஸர் போட்டிங்கன்னா அந்த பம்பே வேறு லெவலில் இருக்கும். அது ஒரு லைக் எப்படி சொல்கிறது, அந்த கண்ட்ரோல் மூமெண்ட்ஸ் தான். இந்த கண்ட்ரோல் பண்ணி போடுறதுல தான் மசில் ஃபோக்கஸ் ஆகிறதே இருக்குது. மசில் வேணுமா, கண்ட்ரோல் பண்ணி போடுங்கடா, அவ்வளோதான். ஓகே, முடியல.
ஓகே, லெக்ஸ் மூவ் டு புஷ் டவுன்ஸ். புஷ் டவுன்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கேபிளை விட நான் ராடு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். சாரி, ரோப்பை விட ராடு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் அதுதான் நல்லாயிருக்கும். ரோப்பில் எனக்கு அவ்வளோ எஃபெக்ட் தெரியாது, புஷ் மூமெண்ட்டே கிடைக்காது. ராடில் நல்லா ஃபோக்கஸ் ஆகும். ஓகே, வாங்க போகலாம். லைட்டா இப்படி வளைங்கிருச்சு. லைட்டா கை பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து தப்பு நீங்க வச்சிச்சு. இங்க ஒரு அடி, இந்த தளம்பு இருக்கு அதுதானா? இது வந்து நைட்டு படுக்கும்போது இங்க ஒரு போர்டு உண்டு, இங்க ஒரு அடி. இல்ல, அடி வாங்குறதுக்குன்னே வருவீங்க உள்ள இருக்கே. 9 ஆனால் இர்ஷானுக்கு தான் கொடூரம். அந்த இது இருக்குல்ல, கிராஸ் ஓவருக்கு அந்த டி ஹேண்டில் இங்கே மாட்டி இருந்துச்சு. இங்கே இருந்து ராடு தூக்குனா அப்படி எகிரி டங்குன்னு மண்டையில் உழுந்து ரத்தம் இப்படி வழுவுது. அவன் என்னடா ஆச்சு, நான் வெளில இருந்து வரேன் மச்சா தலையில விழுந்துச்சுடான்னு தேய்ச்சிட்டு இருக்கான். பார்த்தா ரத்தம் இங்கே ஒழுவுது. டே என்னடா ரத்தம் வடியுது, என்னது ரத்தம் வடியுதா அப்படின்னு கூப்பிட்டு வெளில வச்சுதான் தலையில தண்ணியெல்லாம் ஊற்றி பார்த்தா புண்ணு மாதிரி ஆயிடுச்சு, இங்கே ஓட்ட மாதிரி விழுந்துருச்சு. அப்புறமா துண்டு வச்சு நல்லா அழுத்திட்டு ரத்தம் 2 கவரமா வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அங்கே டின்சர் போட்டு விட்டுது. பாவம் அவன்பா மறுநாள் வந்துட்டான். புண்ணு லேசா ஸ்கின்னு மட்டும் பீல் ஆயிருச்சு. ரத்தம் சலசலன்னு வந்தோன்னா பயம் வந்துருச்சு. தலையில இருந்து ரத்தம் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் பயம். கை கால்னா பிரச்சனை இல்லை, தலையில இருந்து வந்துச்சுன்னா பயமாயிடும் எல்லாருக்கும். பண்றான். அவனை என்ன பண்ணும், ப்ராக்டிஸ் பண்றியா, ஓகேப்பா பண்ணுப்பா, நல்லா பண்ணுப்பா அப்படின்னு என்கரேஜ் பண்ணோம். இல்லை நீலாம் வருத்து இல்லடா, நீலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது. அவன் 50 கிலோ போடுறான்னா, அவன் ஃபர்ஸ்ட் டைம் 50 கிலோ போடுறான்னா அது அவனுக்கு பெரிய விஷயம். அங்கெல்லாம் 120 கிலோ தான் போடுவாங்களே அப்படின்னா எவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கும் அவனுக்கு. நம்மளால ஒருத்தனை என்கரேஜ் பண்ண முடியலன்னா அவனை கீழே தள்ளி விடுற மாதிரி பேசக்கூடாது. அது அவர் ரொம்ப பண்றாரு. ஒண்ணு பேசுறேன்னா நல்லதா பேசணும், இல்லைன்னா பேச வேண்டாம். எதுக்கு அதை தப்பா பேசிட்டு மனசு கஷ்டம் ஆகுது இல்ல. முடிஞ்சனா ஹெல்ப் பண்ணுங்க, இல்லையா ஒதுங்கிக்கோங்க, அவ்வளவுதான்.
நீங்கள் போடுங்க, அண்ணாச்சி அங்கிள்கிட்ட சொல்லுங்கள், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு. இல்லைன்னா உமா அண்ணன் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்லுங்கள், அவங்க கூப்பிட்டு வருவாங்க. அவங்க பம்ப் லுக்ஸ் குட். ட்ரை 2 கிளாஸ் தான் போட்டேன், அதுவே நல்லா தான் இருக்கு. ஓகே, ஒரு வழியா ஒர்க் அவுட் ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு. ஜிம்மு மூட போகிறாங்க, டைம் ஆயிடுச்சு, 10 o'clock ஆயிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட வேண்டியதுதான். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு மேட்டர் இருக்குது. ஆர்ச் ஒர்க் அவுட். பேக் பெயின் இருக்குன்னு சொன்னால, அதனால இனிமேலேருந்து ஆர்ச் ஒர்க் அவுட்டை மறுபடியும் ரெகுலர் ஷெட்யூலில் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஏன்னா ஆர்ச் ஒர்க் அவுட் பண்ணுவேன், ஒழுங்காக பண்ணுறதில்ல நானே. ஏன்னா எனக்கு திடீர்னு ஒரு நல்ல மைண்ட் செட் இருக்கும், திடீர்னு மைண்ட் செட் நாசமாக போயிடும். அதனால் ஆர்ச் ஒர்க் அவுட் நானே ஒழுங்காக பண்ணுறதில்ல. இன்னும் ஆர்ச் ஒர்க் அவுட் ஒழுங்காக பண்ணணும். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, ரோடு கிராஸ் பண்ணுறேன், இல்லாட்டி வண்டி வச்சுருவேங்க. என்னடா கம்பி போட்டு வச்சுக்கிறானுங்க மாதிரி. ஓகே, ஆர்ச் ஒர்க் அவுட் வந்து நான் கரெக்டாக ஃபஸ்ட்டு ஷெட்யூல்டாக பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா ஆர்ச் ஒர்க் அவுட் ஷெட்யூலாக பண்ணுறதே கிடையாது. ஆர்ச் ஒர்க் அவுட் வாரத்தில் 1 நாள் 2 நாள் அந்த மாதிரி தான் பண்ணுறேன். அதனால் ஆர்ச் ஒர்க் அவுட் ஷெட்யூல் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு அந்த 1 inch கூட ஒரு பிக் டிஃப்ரென்ஸ் கொடுக்கும் லோடில். ஏன்னா எனக்கு அந்த ஆர்ச் தான் ஒரு இதுவே, அதையே ஒழுங்காக வரலன்னா நம்மளுக்கு செட் ஆகாது. அந்த ஆர்ச்சை வச்சு தான் நம்ம பென்ஸில் புஷ் பண்ணுறோமே. ஸோ வி ஷுட் ஸ்டார்ட் இட். வீட்டுக்கு போய் முதல்ல குளிச்சிடுறேன், அப்புறமா அதை பண்ணுறேன். ஏன்னா என்னன்னு தெரில, ஒரு மாதிரி இருக்குது தலைலாம். ஃபஸ்ட்டு பாத், ஆஃப்டர் தட் ஒர்க் அவுட். ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்ணும், அப்புறமா தான் குளிக்கணும். குளிச்சுட்டு ஆர்ச் ஒர்க் அவுட். ஓகே டன். வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம். பை.